7 என்கின்ற இந்த புனித நாள்ல எப்படி ஊடக வியாபாரிகள் மடைமாற்றினார்கள், எப்படி அரசியல் தந்திர அந்த பிழைப்புவாதிகள் எப்படி திசை மாற்றினார்கள் என்பதையெல்லாம் அவர் கோபத்தோடு அந்த அரங்கில் எடுத்துரைத்தார். பிறகு நம்முயிர் தலைவர், தேசிய தலைவர் மேதகு பற்றியும் அவர் நடத்திய அந்த போராளி இயக்கங்களின் புனிதமான தளபதிகள் பற்றியும் உருக்கமாக அண்ணன் சீமான் வெளிப்படுத்திய முறைமை இருக்கு பாருங்க. அங்கே கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களையும் உணர்வு எழுச்சியில உச்சத்துல கொண்டு போய் வச்சுச்சிங்க. சொல்ல போனால் அந்த அரங்கமே அமைதியா இருந்துச்சுங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மாவீரர் சுடர் ஏற்றுவதற்கு முன்பாக அந்த ஒரு 5 நிமிடங்கள் அந்த அரங்கம் மிகுந்த அமைதியாக இருந்தது. அந்த 5 நிமிடமும் அண்ணன் சீமான் அந்த நேரம் வருவதற்காக காத்து கொண்டிருந்தார். அந்த காத்து கொண்டிருந்த வேளையில பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருந்த அந்த அரங்குல துளி கூட சத்தம் வரலங்க. ஒருவர் அடுத்தவர்கிட்ட கூட பேசாம கனத்த அமைதியோட அனைவரும் உறைந்து போய் அப்படியே அமர்ந்திருந்தாருங்க. அதற்கு காரணம் அந்த கட்சி கடைபிடிக்கிற ஒழுங்கு அமைவுங்க. 5 நிமிடங்கள்ல ஒரு சிறு குழந்தையின் அழுகை ஒலியை தவிர வேறு எதுவும் அந்த மைதானத்துல கேட்கலங்க. மிகப்பெரிய பனிப்பொழிவு, குளிரான ஒரு சூழல். ஆனாலும் அங்கிருந்த மக்கள் அப்படியே உறைந்து போய் அமைதியா அமர்ந்திருந்தாங்க. வழக்கம் போல மிகுந்த உற்சாகமா மேடை ஏறுகிற அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முறை மிகுந்த இறுக்கத்தோடு மேடை ஏறினார். மேடை ஏறுவதற்கு முன்பாகவே அவரது மனதுல 1000 அலைகள் வீசிக்கொண்டிருந்தது. நான் பக்கத்துல தான் அமர்ந்திருந்தேன். அவர் முகத்துல எப்போதும் இல்லாத அளவுக்கு சிந்தனை ஓட்டங்கள். அதை இனத்தின் வழியை சுமந்து கொண்டு அண்ணன் சீமான் அந்த மேடையில ஏறினாருங்க. ஏறின பிறகு சரியா 1.25 மணி நேரம் அவர் பேசினதெல்லாம் மிகப்பெரிய சம்பவங்க. வரலாற்றில் இருக்கக்கூடிய எல்லா தகவலையும் ஒன்று சேர்த்து தமிழர் ஏன் அடிமையானான், தமிழனுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது, நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா இந்த இனம் எப்படி நாதியத்து போகும், இந்த போர் சூழல்ல இயக்கத்திற்கு நேர்ந்த துரோகங்கள் மற்றும் உலகம் மற்றும் சிங்கள பேரினவாத அரசாங்கம் இயக்கத்தின் மீது கடைபிடித்த போர் மரபுக்கு மீறிய தவறான விஷயங்கள் போன்றவற்றையெல்லாம் மிகுந்த உருக்கத்தோடு பதிவு செய்த அண்ணன் சீமான் தான் அந்த நாட்டிற்கு போயிருந்தப்போ ஏற்பட்ட அனுபவங்கள், தன்னோடு பழகிய தளபதிகள் ஆகியவரை பற்றியும் அந்த இடத்துல மிகுந்த உருக்கத்தோடு செய்திகளை பகிர்ந்து கொண்டார். அண்ணன் பேசுறப்பயே எல்லோருக்கும் அழுத்தமான ஒரு மனநிலை வந்துருச்சுங்க. 3 தலைமுறைகளையும் பலி கொடுத்த ஒரு பெரும் மாவீரனாக, நமது இனத்தின் குலசாமியாக நமது தேசிய தலைவர் மேதகு விளங்குகிறார் என்று அவர் விரிவா சொல்றப்ப என் கண்கள் நிறைந்து நீர் வழி ஆரம்பிச்சிருச்சிங்க. எனக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா பக்கத்தில் இருந்த தங்கை சுனந்தாவுக்கும் இந்த பக்கத்தில் அமர்ந்திருந்த அண்ணன் தேவாவுக்கும் எல்லோரும் கண்கள் கலங்கி அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தாங்க.